ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு பர்த்டே. எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக ஒரு செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் பலூன் ஊத வந்துட்டோம். ஊதுனா வாயெலாம் பயங்கர வலி. ஊதி முடிச்சுட்டு இந்த டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா வெறுமே 150 ரூபா தான். நல்லா இருந்துச்சு. எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பலூனு ப்ளஸ் பலூன்ஸ் மாட்டுறதுக்குள்ளே அந்த ஒயரு, அப்புறம் ஹாப்பி பர்த்டே லெட்டரு, நெட்டு, லைட்டிங்கு எல்லாமே சேர்த்து 150 ரூபா தான். நல்லா இருந்துச்சு. மீஷோவில் வாங்கினோம். ஸோ அதனால் கடைன்னு நாங்கள் பலூனெல்லாம் செட் பண்ணிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஒரே திட்டிக்கிட்டே இருந்தாங்க. 150 ரூபா போச்சு, 150 ரூபா போச்சுன்னு தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஆடியோவில் காட்ட விரும்பலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே தான் போய்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 150 ரூபா கிடையாதுங்கிறாங்க. நான் சொல்கிறேன் இது 150 ரூபான்னு தான் வாங்கினேன்னு நம்பவே இல்லை. நெக்ஸ்ட்டு நாங்கள் பிளான் போட ஆரம்பிச்சிட்டோம். நெட்டு இந்த மாதிரி இங்கே அடிக்கணும்னு அவங்க ஆணி வச்சு அந்த சைடும் இந்த சைடும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே கை பயங்கர வலிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அடித்து முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பலூன் வந்து செட் பண்ணலான்னு போனால் என்னையே திரும்பி பிடிக்க வைக்கிறாங்க. எனக்கும் பயங்கர கை வலி. அதுக்கு மேலே பலூன் தெரியல, ஒழுங்காக கேமராவை வேற வந்து சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேமரா சரி பண்ணிவிட்டு நான் பாட்டுக்க வந்து நின்னேன். அதுலேயும் ஒரே திட்டி வாங்கிக்கிட்டே தான் இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒழுங்காக கட் பண்ண முடியல. ஒரு நல்ல சிசரை எடுத்துகிட்டு வாடு திட்டாங்க. தென் சிசரை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்தா ஒன்று ஒன்றா ஒட்ட எனக்கு கை பயங்கர வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க பார்த்து ஒட்டுறாங்க. எனக்கு வலி பயங்கர வலி. ஒரு வழியாக கடன்னு நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து தம்பி குரல் வேற கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அழ ஆரம்பிச்சிட்டான் வேற சின்ன பையன். அவனுக்கு என்னவா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையுமே வந்து இங்கே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணால் ஒர்க் ஆகாது. எதுவுமே வந்து நம்மளை போட விட மாட்டாங்க. அதனாலேயே அவங்கள தூங்க வச்சுட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே அந்த லெட்டர்ஸ் வந்து நான் கோக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் கோத்துட்ருக்கிறேன், நீங்கள் அந்த லைட்டிங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து 150 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. அப்பா கடன்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சு ஃபைனல் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். இதுவுமே வந்து 1200 ரூபா. நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது அடிக்க ரொம்ப 1 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டு இருந்தான். அதனால் இந்த பர்த்டேக்கு அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன டெக்கரேஷனும் சின்ன கிஃப்ட்டும். அவ்வளோதான், பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகிறது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Joji. Happy birthday to you. கட் பண்ணுங்க ஜோஜி, நீ ஜோன் கை வச்சுக்கோங்க. சேர்த்து கட் பண்ணுங்க. May God bless you, dear. May God bless you, dear Joji. Happy birthday to you. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு எங்களால் எவ்வளோக்கு செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டச் இல்லாமல் இருக்குமா, அவனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடுமே செஞ்சுருந்தேன். பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வெங்காய கிச்சடி எல்லாமே வந்து செஞ்சு நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.